It's day 1 in Antalya. Morning Suluvada boat trip முடிச்சிட்டு ஈவினிங் Antalya city explore பண்ணலான்னு வந்தாச்சு. ரெண்டு பேரும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் சரி வேணாம், இருக்கிறது இன்றைக்கி ஈவினிங் அண்ட் நாளைக்கு மார்னிங்னாங்கிறனால சரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு கலீசி ஓல்ட் டவுன் பஜார்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே நடந்து வந்தால் கிட்டத்தட்ட 1/2 hour ஆகுது. காரில் வந்துடலான்ட்டு வந்தோம், டயர்டாக இருந்துச்சு. எனிவேஸ் ரிட்டன் போகிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் 3 hours பார்க்கிங்க்கு 300 lira வாங்கிட்டான், கிட்டத்தட்ட 1000 rupees பக்கம். சரி வெளியில் நிறுத்தி ரிஸ்க் ஆகிறதுக்கு அங்கே இருக்கிறதே பெட்டர் அப்படின்ட்டு தான் விட்டுட்டு வந்துட்டோம். ப்ளஸ் இங்கே என்னென்னா ரோட்லேயே பார்க் பண்ணிடுறாங்க. ஓகே தேங்க்யூ. டிஃப்ரெண்டாக இருக்குது, நம்ம ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை. அதனால் தான் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டுக்கு மேலே கேஷ் தேவைப்படுற மாதிரி இருக்குது. வர்றப்போ இந்தியாவிலேருந்தே ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு டர்க்கிஷ் லீராவில் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் நல்லது. இங்கே ரோட க்ராஸ் பண்ணிடுறோம். சாரி பாப்பு. எது இங்கேயா? எங்க? ஹரிடன் ஸ்ட்ரீட் இதுதானா? இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, இது ஏதோ ஏன்ஷியன்ட் ஸ்டாச்சு மாதிரி நிறையா இருக்கும் போல். இங்கே கொஞ்சம் அந்த தூணாக பில்லர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது ஓல்ட் டவுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் மேபி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அண்டாலயான்னு நினைக்கிறேன். அண்டாலயா ஃபார்ம் ஆன டைமில் அந்த ஏஷியன் ரோமன்ஸ்லாம் இருந்த ஏரியான்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து ஓல்ட் டவுன் கலீசின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இங்கே ஒரு பில்லர் மட்டும் இருக்குது அப்படியே, அந்த ரோமன்ஸ் இங்கே இருக்கிற பில்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அந்த ரூயின்ஸ்குள்ளே வந்தால் சில கல்லெல்லாம் உடஞ்சதை கீழே வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைடில் வந்து காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த லைட் வெளிச்சம் தெரியுதா, பயங்கரமாக வழுக்குது. ரொம்ப நாளாக வெயில் மேலே பார்த்தனால பயங்கரமாக வழுக்குது. அப்படியே நாங்கள் ரூயின்ஸை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்தால் நல்லா ஹேப்பனிங்காக ஏதோ பர்ஃபார்மன்ஸ் ஹால் இருக்குது. புரியல, அது அங்கே போய் கனெக்ட் ஆகுமா இருக்கும். போகலாமா? லெட்ஸ் கோ. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த கலீசி இருக்கும்னு நினைக்கிறேன், ஓல்ட் டவுன் பஜார். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். டர்க்கிஷ் பாத் வந்து யாராவது அந்த ஊரில் ஹமாம் சோப்புக்கு இதனால தான் பேர் வந்துச்சுன்னு ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இப்படியே நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அழகாக இருக்குது. யூரோப்பியன் டச் இருக்குது. Worship and adore. In other words, please be true. நல்லா ஹாப்பனிங்காக இருக்குது ஏரியா. ஆமாம், நடந்து நடந்து வந்ததில் சீயே வந்துருச்சு. இன்னும் சாப்பிட்றது எங்கேன்னு முடிவே பண்ண முடியல.
எனக்கு தெரிஞ்ச எந்த மாதிரி பர்கர் கிங் தான் போவோம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சாப்பிடலான்ட்டு இன்னும் முடிவு பண்ண முடியல. İstanbul Ortaköy. Kale içi. Kale içi. Lara. Volkan Lara. செம்மையாக இருக்குது பெயிண்டிங்ஸ். Oldu var. பிளானை போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்ன இங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்கிறப்பயே தெரியும் பீச் வரும்ன்ட்டு. எனக்குலாம் தெரியாது, எனக்கே தெரியாது. இங்கேருந்து பாருங்கள் நாங்கள் வந்த ஸ்ட்ரீட்டை. நோ ப்ராப்ளம். ஒரு வழியாக முடிவு பண்ணி பீட்சாலே செட்டில் ஆகிட்டோம். பீட்சா அண்ட் ஏதோ ஸ்னிட்சல்னு ஒன்று இருக்குது. அதோ வெளியிலேயே ஸ்ட்ரீட்ஸ்லேயே இங்கே உட்காந்துருக்காங்க. அது மாதிரி நாங்களும் உட்காந்துட்டோம். ஒரு பீட்சாவும் ஃபஸ்ட்டு ஸ்னிட்சலும் சொல்லலான் இருக்கோம். நல்லாயிருக்கு. சாப்பிட்டுட்டு தான் தெரியும் ஃபுட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு. ஓப்பன் ஸ்னிட்சல்னு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது. மேஷ்ட் பொட்டேட்டோஸோட சிக்கன். காலி பிளேட் ஆல்மோஸ்ட் டன். கிளம்ப வேண்டிய டைம். 3 hours பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. 3 hours முடிய போகுது. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் டைம். இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது. இங்கேருந்து நடக்க ஒரு 10 minutes காட்டுது மேப்பில். போனால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளான் இஸ் ட்ராவலிங் பேக் டு இஸ்தான்புல். 2 நாள் இஸ்தான்புல்லில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு பிளான். ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற டைமில் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணணும். சாப்பாடு எப்படி இருந்துச்சா நீ? சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு ஹாப்பியான ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம டயர்டு. சாப்பாடும் நல்லா இருந்தது. ஃப்ளாட் ஆகிட்டு குட் நைட் சொல்கிறது தான் ஒரே வேலை. See you tomorrow when we are traveling to Istanbul after we pack everything and leave. Good morning. இன்னைக்கு டே 4 or day 5 தெரியல எனக்கு சரியா. ஸோ இங்கே அண்டாலியாவில் எடுத்து செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற வழியில் டூடன் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கான். அப்பர் அண்ட் லோவர் டூடன் ஃபால்ஸ்னு. முடிஞ்சால் ஒன்று இல்லை 2யுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆன் த வே தான் அது. நாங்கள் இஸ்தான்புல் போகிறதுக்கு ஒரு 9 hours ஜேர்னி. ஸோ போகிற வழியில் ஒரு பிட் ஸ்டாப் 15-20 minutes ஆர் ப்ராப்ளி மேக்ஸிமம் 30-45 minutes முடிச்சுட்டு போகிறதா இருக்கும். வந்தாச்சு டூடன் ஃபால்ஸ்க்கு. பார்க்கிங் பரவாயில்ல. 7.5 liras அண்ட் என்ட்ரிக்கு 20 liras சொன்னாங்களா? 50 liras சொன்னாங்க ஒரு பர்சனுக்கு. பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கொஞ்சம் காரை கம்ஃபர்டபுளாக போட்டுட்டு வந்துட்டோம். இதுதாங்க நம்ம ஊரில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்க மாதிரி தான் சுற்றி கடை இருக்குது. ஆனால் பெருசாக கச்ச கச்சன்னு கூட்டம் இல்லை. டூடன் செலாரிஸ் காசு வாங்கியாச்சு. மேலே அந்த ஹோலில் வை. போ தலி வந்தாச்சு. எப்படி போகலாம் தெரியலையே எப்படின்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். ரோடு போகுது. எல்லா பக்கமும் ஜெலாட்டோ அந்த ஐஸ்கிரீம் தான். ஃபால்ஸில் இருந்து தான் வருதோ. தான் லோவர் டூடன் தான். அங்கே உழுது பாரு. அங்கே கீழே உழுது பாரு. பேரட் நல்லா அழகாக இருக்குது. ஃபோட்டோ வித் பேரட். எவ்வளோ நேரம் கேட்டுப்பாரு. எடுக்கிறியா? அழகாக இருக்குது. லொக்கேஷன் வந்தப்போ ஏதோ சிட்டிக்கு நடுவுலையே இருந்தது. அரைவுடுன்னு வந்துச்சு. என்னடா ஏமாத்துது அப்படின்னு நினச்சோம். சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, டூரிஸ்ட் அட்ராக்ஷனு. ஆனால் பெருசாக கூட்டம் இல்லை. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. தண்ணி நான் மேலே காமிச்சேன்ல, அந்த தண்ணி தான் அப்படியே கீழே வந்து விழுகுது. ரொம்ப அதிகமாக விழுகிற மாதிரி இல்லை. ஆனால் பின்னாடி இந்த 96 படத்தில் வர மாதிரி ஒரு கேப் இருக்குது, புகை மாதிரி இருக்குது. இதில் தான் கீழே இறங்கணும் போல இருக்குது. இறங்குறது ஒரு குஷியில் இறங்கிடுவோம். இறங்குறது ஈஸி வேறு.
ஏறுறப்ப தான் இருக்குது. ஆனால் போகிற வழியெலாம் அழகாக இருக்குது. ஹலோ. அந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி ஒரு புகை போகுது இல்லை, அங்கேயும் போகிறாங்க போல. ஆக்சுவலாக ஒரு கேவ் ஆட்டம் தான் இருக்குது. ஆமாம், நல்லா வழுக்குது. செமையாக இருக்குது. ஆக்சுவலாக க்ரௌடடாகவே இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் போய் க்ரௌடடாக இல்லாததுன்னு அது இதுதான். ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கும். ஃபால்ஸ் விழுகிற இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டோம். இங்கே உள்ள மழை பெய்கிற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கு. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஃபால்ஸோட தண்ணி தான் உள்ள ஊற்றி. இதுக்கு மேலே போகலான்னு நினைச்சோம். ஷூ போட்டிருக்கேன் நான். ஆமாம், அது இல்லாமல் பயங்கர சூப்பரியாக இருக்குது. போகிற வழியில் எதுக்கு தேவையில்லாத வேலை. பின்னாடி வந்து அப்படி ஸ்டெப்ஸ் வருது. ஸ்டெப்ஸில் ஏறி வந்து பார்த்தா டைரெக்டாக மேலே வந்துட்டோம். நாங்கள் கீழே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்று வியூ பார்த்துட்டு இருந்தோம். ஓ, அங்கே போகலாமான்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். 2 மினிட்ஸ் முன்னாடி அங்கே இருந்தோம். ஃபால்ஸுக்கு பின்னாடி வர கேவுக்கு ஏறி உள்ளுக்குள்ள ஸ்டெப்ஸ் போச்சு. ஏறினா டேரெக்டாக இங்கே வந்துட்டு அந்த கேவனில் இல்லைன்னா அந்த வழி தெரியுதா, அதில் ஏறி பின்னாடி போய் சுற்றி ஒரு நடந்து போகிறோம்ல இந்த ரூட்டில் வந்து தான் இங்கே ஜாயின் ஆகும். அப்பா சீக்கிரம் வந்தாச்சு. ஜூஸ் குடிக்கலாம்னு அந்த வெயில் பொழக்குது. 100 லீரா சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப க்ளீனாக போடுறாரு, ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. நேற்றுக்கு இந்த சுலுவாடா பீச் போயிட்டு அங்கே 2 பீஸ் லெமன் வச்சுருந்தாங்க, ஆரஞ்சு வச்சுருந்தாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவர் புளியறதுமே பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக புளியறாருன்னு. ஒரு வாட்டி புளியறாரு, அவ்வளோதான். புளியறாரு, அவ்வளோதான். புளியறாரு, அவ்வளோதான். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஜூஸ் ஓகே, நல்லா இருக்கா? அதுலேயே இனிப்பு போதுமான அளவுக்கு இருக்கு. இங்கே சர்க்கரையே போடுறது இல்லை. ஆமாம், கிளம்பியாச்சு. அதான் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எக்ஸிட். ஹனி ஒரு ஆங்க்லெட் வாங்கினா போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். லெட்ஸ் கோ ஆன் த வே டு இஸ்தான்புல். வியூஸ் பயங்கரமாக இருக்கு இந்த மவுண்டைன். இப்போ நம்ம ரைட் எடுக்கிறது தான் இஸ்தான்புல் போகிற ரூட். சுற்றி மவுண்டைன் சூப்பராக இருக்குது. இந்த சைட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இது. ஆமாம், ஃபால்ஸ் பார்த்தாச்சு. அண்டாலியாவுக்கு ஒரு பை பை சொல்லியாச்சு. ஆமாம், ஆல்மோஸ்ட் அவுட் சைட் அண்டாலியா போகணும். பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்தியிருக்கு. நம்ம ஊரில் எப்படின்னா பெட்ரோல் போட்டு காருக்குள்ளே இருந்தே பணத்தை கொடுத்துடலாம். எதாக இருந்தாலும் கார்டுனாலும் கொண்டு வந்துடுவாங்க, இங்கேயே வாங்கிக்குவாங்க. பட் இங்கே இருக்க பங்க்ஸ்லலாம் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு தான் பே பண்ணிட்டு வரணும். ஆஃபீஸுங்கிறத விட அது ஒரு மார்க்கெட். லைக் இங்கே எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்லேயும் அந்த பெட்ரோல் ஸ்டேஷனோட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ளே இருக்குது. டாய்லெட்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே தான் போய் பே பண்ணணும் ஆக்சுவலாக. நம்ம இன்னைக்கு இங்கே தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். டோனர் கெபாப் நினைக்கிறேன், நிறைய இடத்துல இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டு. சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணிடுவோம். ஒரு டோனர் கபாபு
lamb skewers அண்ட் சலாட் இது வந்துச்சு. ஒரு ஆள் இதை தொடக்கூட இல்லை டோனர் கபாவை. லேம்பும் பிடிக்கல, மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏதோ வேறு வழி இல்லை, பசிக்குதுன்னு சாப்பிட்டுருக்கு. அண்ட் இதோட ஒரு ரொட்டி கொடுத்தாங்க, ஒரு 3 பெரிய அண்டா சைஸுக்கு ஒரு ப்ரெட்டு. சாப்பிட்றதுன்னு தெரியல, அதுக்கு தான் கீழே போய் இருந்தேன். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சாப்பிட்டா கிளம்ப வேண்டியதுதான். நம்ம பார்த்தப்போ ஒரு இடத்துல மேகம் சரிஞ்சிருந்துச்சு இல்லை? ஆமா, அந்த இடம் தான் அது. இப்போ செம மழை. நல்ல மழை. போய்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லஞ்ச் சாப்பிட்டோம். டோனருன்ட்டு ஒன்று. ஐயோ எனக்கு சுத்தமாக இறங்கவே இல்லை. லேம் தான், பட் என்னமோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ராவா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ நான் வெஜிடேரியன்ஸே கஷ்டப்படுறோம்னா வெஜிடேரியன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். வெஜிடேரியன் ஒண்ணுமே இல்லை, மெனுல ஆப்ஷன்ஸே கிடையாது. வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸே முக்காவாசி ஹோட்டல்ஸ் எல்லாமே மீட் மட்டும்தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட்லி மதனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அவங்களும் வந்திருக்காங்க டர்க்கி. ஆக்சுவலாக கோஇன்சிடென்டல் தான், அவங்களே மெசேஜ் பண்ணாங்க நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. ஸோ நேற்று லேண்ட் ஆனாங்க அவங்க. நேற்று நைட் லேண்ட் ஆனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இன் இஸ்தான்புல். இன்னைக்கு எங்களுக்கு எப்படியோ ஃபுல் டே ட்ராவல்லே போயிடும். நைட் தான் ரீச் ஆகும், போய் தூங்க வேண்டியது தான். நாளைக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இஸ்தான்புல். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் அவங்க பார்க்காத பிளேசஸ் இருந்தால் காமனான பிளேசஸ் ஒட்டுக்கா விசிட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான். ஹைவேஸ்லேருந்து ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக நல்ல லொக்கேஷனு, சைடில் ஒரு ரைட்டும் வந்தது. ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்தோம். எங்களை விட பெட்டராக ஒரு வியூவில் அங்கே ஒரு ஃபேமிலி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செம கோல்டாக இருக்குது, நடுங்குது. இடமே சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஃபாகு, இந்த சைடு ஃபுல்லாக ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. இங்கேருந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, மேப்பில் தெரிஞ்சு ஃபுல்லாக ரிவர் போயிட்டு இருந்துச்சு. செமையாக இருக்குது. நாங்கள் இஸ்தான்புல் கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாகு, ரோட்டில் ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியவே இல்லை. மதிப்பாக தான் போய்கிட்டு இருக்கோம். அப்பா ஐயோ, இவ்வளோ ரிஸ்கியாக நான் ஓட்டினதே இல்லை. மழை பிரித்து மேயுது, அதே சமயம் டெம்பரேச்சர் 11 டிகிரி. இஸ்தான்புல் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. வர வழியிலலாம் மழை பெஞ்சுது, ஓகே. அங்கங்கே ஃபாக் இருக்குது, ஓகே. இங்கே மழையும் பெய்யுது, ஃபாகும் இருக்குது. இங்கே ரோட் ஸ்பீடு அந்த 130 கிலோமீட்டர் ரோடுக்கு வந்துட்டோம், மினிமம் ரோட் ஸ்பீடு. எல்லாரும் 130ல் போயிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி லைட் சில பேர் போட்டிருக்காங்க, சில பேர் போடல. எனக்கு பக்குன்னு இருக்கு, எவன் வந்து எப்போ இடிப்பான் அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் யாராவது நின்னா கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபாகு. லைட்ஸ் இருக்கிறப்ப பெருசாக தெரிய மாட்டேங்குது. இங்கே லைட்ஸும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்ஸு. அப்பா செம ரிஸ்கி. இவ்வளோ த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்தான்புல் ரீச் ஆகிறப்ப கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கிளம்புனப்போ கூட. எக்ஸ்பிரஸ் வேஸ்ல இருந்து இப்போ நம்ம இஸ்தான்புல் போறதுக்கு ஒரு டனல் வந்துச்சு. உள்ள போயிட்டு இருக்க பார்த்தா வெளியே ஃபுல்லா தண்ணி, இழுவ வலுவா இருக்கு. தண்ணிக்கு நடுவுல டனல் கட்டியிருக்காங்க. மேல எக்ஸ்பிரஸ் வேஸ், கீழே டனல்ல வந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு, ஃபாத்தின்ற இடத்துக்கு போறதுக்கு சுத்தியும் தண்ணி, லேக். நான் மேப்ல தான் தெரியுது எங்களுக்கு. வேற லெவல். நாங்கள் இஸ்தான்புல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. See you guys in the next vlog. Bye.